2 நாளா பாத்தீங்கன்னா, தலைமறைவன் மன்னர்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா, அவர் விஜய் அவர்கள் பேசுனது இன்னும் கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒருத்தர் ஃப்ளைட் பிடிச்சே வச்சிருந்தாரு. நான் என்ன ஓடி ஒளியிற ஆளா, தேடி அடிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இன்னைக்கு பிரஸ் மீட் குடுத்துட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல இருந்து. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் எங்க இருந்து தான் பேசுறாருன்னு தெரியல, நியூஸ் மட்டும் வெளிய வந்துட்டு இருக்குது. நாங்கெல்லாம் ஓடி ஒளியிற ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நியூஸ்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிற ஆளக்கான நானும் தேடுறேன். எங்கடா இருக்காரு, கண்ணை கொஞ்சம் காட்டுங்கடா, அண்ணன் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடிட்டு இருக்கிறேன். காணும். யாரும் பாத்தீங்கன்னா நம்ம கரூர், அதாவது நம்மள வந்து கரூர் கம்பெனி ஓனர்னு சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஆஸ்கர் நாயகன் எங்க போனாருன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அந்த ஆஸ்கர் நாயகனை நம்ம ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்போ இல்ல, முன்னாடி ஒரு காட்டி பேசியிருக்கிறாரு. அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார். கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்க. இப்ப எப்படி நம்ம டிவிக்கு வாஷிங் மிஷின் சொல்றோம், அந்த மாதிரி டிஎம்கேலையும் இதுக்கு முன்னாடி ஒரு வாஷிங் மிஷின் இருந்துச்சு. அதாவது தற்போது, இப்பொழுது அப்படின்னு சொல்ற மாதிரி டிஎம்கேட வாஷிங் மிஷின் இப்ப பார்க்கலாமா? கோவை மாவட்டத்துக்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம் பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி. எப்படி தாய் கழகத்துக்கு வந்துட்டாரா? சூப்பர். பழசா இருந்தாலும் பெருசா இருக்குதுண்ணே. கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல, ஜெயிலுக்கு போனீங்கல்ல, அப்படியே நாடகம் நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அப்புறம் இங்க இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். நம்ம ஆஸ்கார் நாயனை நம்ம அந்நியரை வச்சு வெளுத்து விட்டாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப 2 பேருமே கூட்டணியில் தானே இருக்காங்க. எப்படி நம்ம 2 பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி வச்சு பார்த்துப்பாங்க? இவங்க பார்க்கும்போது இவனை வேற நம்ம வச்சு வச்சு வெளுத்து விட்டுட்டோம். அவரு பார்க்கும்போது இது வேற நம்மளை வச்சு வேண்டாம் பச்சை பச்சையா வேற இது கேட்டுருச்சு அப்படின்னு 2 பேரும் எப்படிங்க சட்டசபையில பேசிப்பாங்க? இல்லைன்னா 2 பேரும் மீட் பண்ணது எப்படிங்க ஒருத்தர் ஃபேஸா பார்த்துப்பாங்க? சரி, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்நியார் வந்து எதுக்காக போனாங்கன்னு தெரியல. ஆனா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயகாந்தரோட ஆன்மா கூட மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அடி விழுந்துருச்சு. சரி, அதுக்கப்புறமாவது அக்கா தோத்ததுக்கு அப்புறமாவது வெளியே வரும் பார்த்தா அது காலம் எப்படின்னா சட்டசபையில பேசிட்டு இருந்துச்சு. சிஎம் சீட்டு கொடுத்தா கூட, அந்த பிரஸ் மீட் எல்லாம் சொல்லுவேன், சிஎம் சீட்டு கொடுத்தா கூட நான் வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு. டெப்டி சிஎம்னு டேரக்டர் இல்ல, டெப்டி சிஎம் கொடுத்தா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிச்சு. எனக்கு என்ன டவுட்னா, அக்கா வந்து எதை கொக்கி போடுறாங்க அப்படின்னா, எனக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற கதையா தான் இருந்துச்சு. பட் நம்ம விஜய் அவர்கள் வந்து தெளிவா இருந்துட்டாரு. நீ அங்கேயே கடந்து கதறு, கடைசி வரைக்கும் நீ அங்க இருந்து கதறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியளவு மதிக்காம கூப்பிட விட்டு உட்கார வச்சிட்டாங்க. பார்ட்டி பண்றது சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உங்க மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல இல்ல முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு அரசியல் அமைச்சரை ஏற்றுக்கொண்டு இந்த டிஎம்கேல இருக்க மூத்த தலைவர் வந்து அத்தனை பேர் தொண்டர்கள் வரைக்கும் மரியாதை அப்படியே என்னன்னா கேட்டீங்கன்னா, அப்படியே ப்ரோ அது எந்த கடையில விற்குது, அதெல்லாம் விற்கிறாங்களா, அப்பெல்லாம் ஒண்ணு இருக்குதா? மரியாதைன்னு கேட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மரியாதை கூட என்னன்னு தெரியாத தற்கொலை பயிலுங்க. புரியுதா? நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதாவது எல்லாருக்குன்னா டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். மரியாதை என்னன்னு ஒரு துளி அளவு கிடையாது. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே எந்த பார்ட்டின்னு சொல்ல துப்பு இல்ல, ஆச்சு பூச்சுன்னு கடந்து கத்திட்டு இருக்காரு நம்ம 2G. வேண்டாம், அது வேணாம். பட் அந்த மாதிரி ஒரு இது கத்திட்டு இருக்கிறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், உள்ள உட்காந்து கொஸ்டினுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம வெளியே வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு அவரு ஸ்கிரிப்ட்ல பேசுறாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து கேட்டு வர வேண்டியதானே, உள்ள உட்கார வேண்டியதானே. அவர் பேசி முடிச்சது பாரு, அந்த பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு சொன்னாதான் நாங்க வெளியே போகும் சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே. அதை சொல்றதுக்கு அங்க உட்காந்து பேசுறதுக்கு துப்பு இல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னாரு. அவர் சொல்ற மாதிரி ஆமா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க, உள்ள உட்காந்து கேட்க வேண்டியதானே. கேட்கறதுக்கு தைரியம் எல்லாமே அவர் என்ன சொல்ல போறான்னு அதுக்கு ஒரு வெக்கமான சூடு சோறணும் இல்லாம அத்தனை பேரும் எஞ்சி வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துட்டு இருந்துகிட்டு இப்ப பெரிய இதாட்டம் வந்து வெளியே இருந்து குதிச்சிட்டு இருக்கீங்க. கேட்கறாதான் உள்ள உட்காந்து கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இருந்துகிட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்க யாரு தெரியுமா, நாங்க அப்படிப்பட்டவங்க தெரியுமா, இப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிலாப்பி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. சிரிப்பா இருக்குதுங்க. இவர் பேசுற பார்த்தா சிரிப்பா இருக்குது. அங்கங்க இப்போ வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு இருக்கிறாரு.
சரி ஓகே விட்டுருங்க போதும். இதுக்கு மேல வந்து இவங்களை பத்தி பேசணும்னா நமக்கு தலைவலிக்கும். நீங்க இதை பத்தி என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சில பேர் ஒரு சில விதமா பேசிட்டு இருக்கும் போதுல நமக்கே டிஃப்ரெண்டா தெரியுது. அதுவும் நம்ம திருமாவளவன் வேற இப்ப இடையில மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு வீடியோ வருது, சரி பாருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் பாய். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.